அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிஸ்னஸை எப்படி அளவிடுறது? நீங்கள் அளவிடுறதுன்னு சொல்லி எதை கேட்கீங்கன்னு வழங்கல. ஓகே, நான் நினைக்கிறேன் நீங்கள் அளவிடுறதுன்னு சொல்லி எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்கீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அன்லிமிட்டட். ஓகே, என்ன காரணம்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஜாப் செஞ்சால் நீங்கள் இவ்வளோ தான் earn பண்ணலான்னு ஒரு கெப் ஒன்று இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செய்வீங்கன்னு சொன்னால் உங்களோட மேக்ஸ் அவுட்டுன்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று வச்சு அவ்வளோதான் நீங்கள் மேக்ஸிமம் earn பண்ணலாம்னு சொல்லி ஒரு கெப் வச்சுமா. பெரிய அமௌண்ட்டை தானே ஸ்டில் கெப் இருக்கும். ஆனால் அஃபிலியேட் மார்க்கெட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பெனி மட்டும் தான் நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும். ஆனால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ கம்பெனி வேணாலும், ஆயிரக்கணக்கில் கம்பெனி வேணுனாலும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. யாரும் உங்கள்கிட்ட ஏன் நீங்கள் அந்த கம்பெனியை ப்ரொமோட் பண்ணீங்க, எங்களோட கம்பெனியை மட்டும்தான் ப்ரொமோட் பண்ண, அந்த கம்பெனியை ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஸோ நீங்கள் அவங்களோட கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தகுதி. அநேகமான அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் யார் வேணுனாலும் ஜாயின் பண்ணலாம். சில அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் சில குவாலிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க. நீங்கள் குறிப்பிட்ட அளவு ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க, குறிப்பிட்ட அளவு என்கேஜ்மெண்ட் இருந்தால் தான் நாங்கள் எங்களோட அஃபிலியேட்டை உங்களை எரிக்க விடுவோம்னு சொல்லி சில விஷயங்கள் வச்சுருப்பாங்க. ஸ்டில் ஆனால் அவங்க யாருமே சொல்கிறல எங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் அஃபிலியேட்டாக ப்ரொமோட் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு எதையுமே நீங்கள் ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் அஃபிலியேட்ஸுக்கு நீங்கள் ஒரு சூப்பர் அஃபிலியேட் ஆகி பயங்கரமாக இது ஆனதுக்கு பிறகு மேபி சில கம்பெனிஸ் உங்களை ரீச் பண்ணி அவங்களோட கம்பெனிக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணணும், இத்தனை $1 மில்லியன் ஸ்டார்னு சொல்லி நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் அது போடுறது சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் இப்போ நார்மல் அஃபிலியேட் லெவலில் எல்லாம் நடக்க மாட்டேங்குது. ஓகே, ஸோ நீங்கள் தேவைன்னு சொன்னால் 1000 கம்பெனியை வேணுனாலும் எடுத்து ப்ரொமோட் பண்ணலாம். நீங்கள் 1000 கம்பெனியை ப்ரொமோட் பண்ணி அவங்களுக்கு சேல் எடுத்து கொடுத்தா அவங்க உங்களுக்கு கமிஷன் தர்றது இல்லை, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அவங்களுக்கு நீங்கள் $1 மில்லியன் நீங்கள் சேல் எடுத்து கொடுக்கீங்கன்னு சொன்னால் அந்த மில்லியனில் 10% உங்களுக்கு தரதில்ல அவங்க ஒரு கவலையும் பட போகிறல. 10% கமிஷன் என்னன்னா இல்லை நீங்கள் கூட எங்களுக்கு சேல்ஸ் எடுத்து தரீங்க, எங்களுக்கு சேல்ஸ் கூட வேணான்னு சொல்லி எந்த கம்பெனியும் உங்கள்கிட்ட சொல்ல போகிறல. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சேல்ஸ் எவ்வளோக்கு எடுத்து கொடுங்க அவ்வளோக்கு உங்களுக்கு கமிஷன் வந்துட்டேக்கும். ஸோ உங்களுக்குன்னு சொல்லி அப்போ லிமிட்டோ அப்போ கெப்போ ஒன்றுமே இருக்காது. நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணிக்கு ஒரு தடையோ ஒன்றுமே நீங்கள் இருக்காது. உங்களால் எவ்வளோக்கு பெஸ்ட்டாக மார்க்கெட்டிங் பண்ணிடலுமோ, எவ்வளோக்கு பெஸ்ட்டாக லீட் ஜென்ரேஷன் பண்ணிடலுமோ அவ்வளோக்கு உங்களோட மணி தங்கியிருக்கும். ஓகே, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா அன்லிமிட்டட் மணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நீங்களுக்கு சரியான ஸ்கில் இருக்கணும். ஆனால் அஃபிலியேட் மார்க்கெட்டர் எல்லாருமே ஏர்ன் பண்ணாங்கன்னு சொல்ல வரல. எவரேஜ் அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் மந்த்லி $100 தான் ஏர்ன் பண்ணுறாங்க. ஆனால் ஜஸ்ட் 1% ஆஃப் த சூப்பர் அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் வேறு லெவலில் $100,000 $200,000 சில அஃபிலியேட்ஸ் $1 மில்லியன் வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்க? அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டராக நீங்கள் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் எடுத்துனீங்கன்னு சொல்லியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்குன்னு சொல்லி ஒரு ஃப்ரீ கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ண போகிறோம். அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னாலும் கீழே அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு பயோ டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் வெப்சைட் அட்ரஸ் போட்டுக்கிறோம். www.hpuconsultancy.com அதை செக் பண்ணுங்கள். பாய்.